அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வேதாரண்யத்தில் இரண்டு தனி நபர்களுக்கு இடையில் நடைபெற்ற ஒரு சண்டை இரண்டு சமூகத்தின் பிரச்சனையாக உருமாறி, அதிலே ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை இழிவுபடுத்துகிற நோக்கத்தோடு அங்கிருந்த அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்தி இருக்கிறார்கள். அது அந்த பகுதியில் ஒரு பெரிய பதட்டத்தை உண்டாக்கி இருக்கிறது. அரசு, காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருப்பதாக தகவல்கள் வருகிறது. அது சம்பந்தப்பட்ட பல குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், சிலை உடனடியாக சீர் செய்து அதே இடத்திலே மீண்டும் நிறுவப்பட்டிருப்பதாகவும் என்றெல்லாம் நமக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த பகுதி இன்றைக்கு பதற்றமான ஒரு பகுதியாக மாறி இருக்கிறது. மீடியாக்களில் கவனம் பெறுகிற ஒரு நிகழ்வாகவும் மாறி இருக்கிறது. இப்பொழுது நடந்திருக்கிற இந்த சிலை அவமதிப்பு, சிலை இடிப்பு அல்லது சிலையின் தலை தகர்ப்பு என்கிற இந்த விஷயம், இது ஏதோ புதிதாக இன்றைக்கு மட்டும் நிகழ்ந்திருக்கிற புதிய செய்தி அல்ல. இது காலங்காலமாக நடைபெற்று கொண்டு வருகிற ஒரு தொடர்ச்சி தான். இதுக்கு முன்னாடி இது மாதிரி பல தடவைகள் நடந்திருக்கிறது. தலைவர்களுடைய சிலை அவமதிக்கப்பட்டிருப்பது, அதற்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டிருப்பது, அதனுடைய மூக்கு சேதப்படுத்தப்பட்டு, அதனுடைய கைகள் சேதப்படுத்தப்பட்டு, அதற்காக வேண்டி பல உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டது, பல கிராமங்கள் தீ வைத்து கொளுத்தப்படுகிற அளவிற்கு பிரச்சனை விஸ்வரூபமாக ஆக்கப்பட்டது என்று ஏராளமான சிலை சார்ந்த கலவரங்களின் தொடர்ச்சியாகத்தான், பிரச்சனையின் நீட்சியாகத்தான் இப்பொழுது வேதாரண்யத்தில் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. இந்த நிகழ்வையொட்டி பல விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முதலில் இது போன்ற காரியங்களை அரங்கேற்றுகிறவர்கள் அரசால் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். சமரசத்திற்கு இடமில்லாத வகையிலே கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஏன்னா இது மாதிரி ஒன்றுமில்லாத விஷயத்திற்காக வேண்டி அதை ஊதி பெரிதாக்கி அதில் ஒரு பெரிய சர்ச்சையை உண்டாக்கி மக்களிடத்தில் இருக்கிற அமைதியை குலைப்பவர்கள் உண்மையிலே சகித்து கொள்ளப்பட தகுந்தவர்கள் அல்ல. ஆகையினால் இந்த காரியத்தில் ஈடுபட்டவர்கள் கடும் கண்டனத்திற்குரியவர், கடுமையான நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இது போன்ற நடவடிக்கை மட்டுமே இந்த பிரச்சனைக்கு தீர்வாகுமா? அதை மட்டுமே பண்ணிட்டு போகிறதுங்கிறது இதுக்கான தீர்வு கிடையாது. தீர்வு வேண்டும் என்று சொன்னால் இந்த பிரச்சனையினுடைய அடி ஆழம் வரைக்கும் போய் பார்க்கணும். இது ஏன் நடக்குது, என்ன பிரச்சனை, இது எப்படி தவிர்க்கிறது? சில பிரச்சனைகள் இருக்கும், தவிர்க்கவே இயலாது. அந்தந்த கட்டத்தில் அதாவது சரி பண்ணி கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பண்ணணும். வேறு வழி இல்லாத சூழலில் அப்படி இருக்கும். ஆனால் வேறு சில பிரச்சனைகளை முழுமையாக தீர்வுக்கு கொண்டு வந்து விடுகிற வாய்ப்பு இருந்தும் கூட அதற்கு உரிய முறையிலே அதை ஆராயாத காரணத்தினால், அதனுடைய பிரச்சனையின் ஆணி வேர் என்ன என்பதை பார்த்து கண்டறிந்து அதை அகற்ற முனையாத காரணத்தினால் தொடர்ந்து அந்த பிரச்சனைகள் நீடித்து கொண்டே போகிறது. அந்த வழியில் ஒன்று தான் இந்த சிலை பிரச்சனை. இந்த சிலை சார்ந்த அரசியல் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று இல்லை, பல நூறு வருடங்களாக தமிழகத்தில், இந்தியாவில், உலகம் முழுவதிலேயும் சிலை ஒரு மிகப்பெரிய அரசியல் அடையாளமாக மாறி இருக்கிறது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த சிலையை அவமானப்படுத்துகிறாங்க, சிலையை தகர்க்கிறாங்க, இடிக்கிறாங்க. உண்மையில் இவங்க யார்? இதனால் என்ன சொல்ல வர்றாங்க? இதன் வழியாக அந்த சிலைக்கு உரியவரையோ அல்லது அந்த சிலையை உரியவரை நம்புகிற, மதிக்கிற, அவருடைய கருத்துக்களை பின்பற்றுகிற ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துவதாக எண்ணிக்கொண்டுதான் இந்த காரியத்தில் ஈடுபடுறாங்க. முதல்ல ஒரு சிலையை இழிவுபடுத்துவது என்பது ஒரு சமூகத்தையோ ஒரு தனி மனிதரை இழிவுபடுத்தாத ஆகுமா? அறிவுபூர்வமாக செஞ்சு பாருங்க. இது மாதிரி காரியங்களில் ஈடுபடுறவங்க கொஞ்சம் உணர்ச்சி மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கிறது. மற்றபடி அறிவார்ந்த அடிப்படையில் அவங்க செயல்படவே இல்லை. ஒரு கல்லை சிதைப்பது, ஒரு சிலையை, ஒரு உருவத்தை சிதைப்பது என்பது ஒரு மனிதரை சிதைப்பதாக எப்படி ஆகும்? ஒரு மனிதனை அவமானப்படுத்தியதாக எப்படி ஆகும்? உண்மையில கல்லை சிதைக்கிற ஒன்றும் ஆக போறது கிடையாது. அதன் மீது தாக்குதல் நடத்தினதுனால என்ன நிரூபணமாகுதுன்னு கேட்டா, இதை செய்தவர்கள் கோழைகள், இதை செய்தவர்கள் தைரியமற்றவர்கள், இதை செய்தவர்கள் அறிவற்றவர்கள், இதை செய்கிறவர்கள் வெறும் உணர்ச்சிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் என்பதுதான் இதில் நிரூபணமாகுமே தவிர வேற ஒண்ணுமே இதில் ஆக போறதில்லை. ஏன்னா ஒருத்தரை தாக்குதல் நடத்துறதா இருந்தா திருப்பி தாக்குற வல்லமையுடையவனையாவது குறைஞ்சபட்சம் தாக்கணும்ல. சாதாரணமா ஒரு தாக்குதலை இரண்டு பேர் சமபலத்தோடு உரியவர்கள் மோதிக்கொண்டால் கூட அதை ஏற்றுக்கொள்வோம். சரிப்பா, ரெண்டு பேரும் அவன் ஈக்குவலானவன். ஒரு பெரிய மனுஷன் சின்ன பிள்ளையை போட்டு அடிச்சாம்னா,
ஒரு 30 வயசு ஆள் ஒரு 3 வயசு பிள்ளைகிட்ட தாக்குதல் நடத்தினோம்னா அதை ஏற்றுக்க முடியுமா? அதே ஏற்றுக்க. ஆனால் 3 வயசு பிள்ளையால் கூட எதிர்ப்பு தெரிவிக்க முடியும். எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன அளவிலாவது தன்னுடைய கோபத்தை அழுகையின் வழியாகவோ தன்னுடைய எதிர்ப்பை கை கால்களை தட்டி விழுவதன் வழியாகவோ தெரிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு 3 வயது 4 வயது சிறுவனிடத்திலே போய் ஒரு பெரிய மனிதர் தன்னுடைய பலத்தை காட்டினா அவரே நம்ம ஏற்றுக்க மாட்டோம். என்னடா இவன் மனுஷன்னு சொல்லி கேட்போம். அவனை எல்லாருமே கெட்டவனாகத்தான் பார்ப்போம். ஏன்னு கேட்டால் எதிர்க்க சக்தியற்ற ஒரு சிறுவனை, ஒரு குழந்தையை போய் அவன் தாக்கி இருக்கிறான். அப்போ உயிருள்ள ஒரு ஜீவனை, ஒரு சின்ன அளவில் எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புள்ளவர்களை தாக்கினால் கூட அதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றால், எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காத என்ன நடக்கின்றதை புரிந்து கொள்ளக்கூட அந்த சிலையால் முடியுமா? இவங்க தலையை வெட்டிட்டாங்கன்னா அந்த சிலைக்கு நம்ம தலை வெட்டப்பட்டுருச்சுன்னு சிலைக்கு தெரியுமா? அதை கூட உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு சிலை இடத்துல போய் தாக்குதல் நடத்தினாங்கன்னா அப்ப வெறுமனே மூடர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு தானே தவிர, கோழைகள் என்பதைத்தான் இது உறுதிப்படுத்துமே தவிர, இவர்களை வீரர்களாகவெல்லாம் இந்த நிகழ்வின் வழியாக அடையாளப்படுத்த முடியாது. அப்ப முதல்ல இது மாதிரி காரியங்களில் ஈடுபடுறவங்க முதல்ல யோசிச்சு பார்க்கணும், செய்யற காரியம் என்ன? அறிவார்ந்த காரியமா? அறிவாளி செய்யற காரியமா? ஏன்னா வெறும் உணர்ச்சி மட்டுமே மனுஷன் படைக்கப்படலை. உணர்ச்சியை எல்லாம் கட்டுப்படுத்துகிற அறிவோடு படைக்கப்பட்டிருக்கிறான். அந்த அறிவை பயன்படுத்தாம உணர்ச்சியின் மட்டுமே செயல்படுவேன்னு சொன்னா அப்ப ஆடு மாட்டுக்கும் மனுஷனுக்கு என்னதான் வித்தியாசம் இருக்கிறது? இந்த காரியத்தில் ஈடுபடுறவங்க, ஈடுபட தூண்டுறவங்க, அவங்க எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும். சில சில தலைவர்கள் சில பேருடைய பேச்சுக்களை கேட்டு இந்த மாதிரியான காரியங்கள்ல அப்பாவி மக்கள் போய் பலியாகிறாங்க. அவங்க யோசிச்சு பார்க்கணும், இதனால என்ன, யாருக்கு என்ன லாபம், யாருக்கு என்ன நஷ்டம்? ஒண்ணுமே கிடையாது. அப்படின்ற பட்சத்துல ஒரு சிலையை கொண்டு போய் தாக்குறதுனால ஒரு நன்மையும் இல்லைன்னு தெரிந்த பிறகு அதே காரியத்தை செஞ்சோம்னா அப்ப நம்ம அறிவார்ந்த அடிப்படையில் செயல்படல அப்படிங்கிறத புரிந்து இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடக்கூடிய மக்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இது ஒரு வீரமான அணுகுமுறை அல்ல, நல்ல மனிதர்களுக்கு அழகல்ல, இது ஒரு கோழைத்தனம் என்பதை புரியணும். அதை சிந்திக்க ஆரம்பிச்சாலே இந்த மாதிரி காரியங்கள்ல இருந்து அவங்க தங்களை விலக்கிக் கொள்வாங்க. இது ஒரு வகை. அடுத்து இதுக்குள்ள இன்னொரு என்ன கவனிக்கணும் அப்படின்னு கேட்டா, சரி, இந்த சிலை அவமதிப்பு என்பது ஒரு சமூகத்தை அவமதித்ததாக அல்லது சிலைக்கு உரியவரை அவமதித்ததாக ஆகாது. ஏன்னா அவருக்கு புரியாதுல்ல, அவருக்கு புரிஞ்சாத்தான அவமதிப்புங்கிறது. அவருக்கே அவமதிக்கப்பட்டது தெரியலன்னு சொல்லி சொன்னா அவமதிப்பாகும். அப்ப சிலையை அவமதிப்பது என்பது சிலைக்குரியவரை அவமதிப்பதாக ஆகாது என்று சொன்னால், அதே போல அந்த சிலையை ஒரு மனிதருக்காக வேண்டி சிலை உருவாக்குவது ஒரு மனிதரை மதிப்பதாகவும் ஆகாது. சிலையை உருவாக்குவதனால் என்ன, அவருக்கு என்ன லாபம் கிடைச்சிருச்சு? அதனால் என்ன பயன் அவர் அடைஞ்சிட்டாரு? ஒன்றும் கிடையாது தானே. அதனால் எந்த லாபத்தையும் அவர் அடைந்து கொள்ளவில்லை. அவருக்கு அது புரியவும் இல்லை. நம்மளை பாராட்டுறாங்க நமக்காக அவருக்கு தெரியவும் இல்லை. வெறும் சிலை ஒன்று கட்டப்பட்டிருக்கிற காரணத்தினால் அந்த சிலைக்கு உரியவர் அதை புரிந்து அது மகத்துவம் உரியதாக அதை நாம் அப்படிப்பட்ட கண்ணியமும் அவருக்கு ஏற்பட போறதும் இல்லை. சிலையினால் வேற நினைவை போற்றுவதற்காக, ஒரு மனிதரை பாராட்டுவதற்காக சிலை வைக்கிறோம்னு சிலை வைக்கிறவங்க சொல்றாங்க. உலகம் முழுக்க சொல்லப்படுகிறது. உலகம் முழுவதிலையும் சிலை வைக்கிற கலாச்சாரம் ஏராளமான நாடுகளில் பழக்கத்தில் இருக்கிறது. விரல் விட்டு எண்ணுகிற 1-2 அரபு தேசங்களை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் இந்த பழக்கம் இருக்கிறது. இப்ப இதுவும் எப்படி அறிவார்ந்த காரியமா இருக்கும்? ஒரு சிலையில ஒரு மனிதனுடைய உருவத்தை வரைந்து வைக்கிற காரணத்தினால் அவருடைய நினைவு போற்றப்படும் என்று சொன்னால் அவர் புகழுக்குரியவராக ஆவார், அவருடைய செய்திகள் மக்கள் மத்தியில போகும்னு எப்படி நம்புறது? உண்மையில ஒரு மனிதரை புகழணும், பாராட்டணும், மேம்படுத்தணும், அவருடைய நினைவை மக்கள் மத்தியில் நிலைவர செய்யணும்னா என்ன செய்யணும்? அவருடைய கருத்துக்களை பேசணும், அவருடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும், அதை விவாத பொருளாக ஆக்கணும், அதை பள்ளிக்கூடத்தில் படித்து கொடுக்கணும். வள்ளுவருக்கு சிலை வைப்பது மட்டுமே வள்ளுவரை பற்றி அறிந்து கொள்வதற்கான விஷயமா? வள்ளுவருக்கு 133 அடி உயரத்துல கன்னியாகுமரியில சிலை வச்சிருக்கிறோம். அதுவா மக்களுக்கு வள்ளுவரை பற்றி அறிமுகப்படுத்தி இருக்கிறது? எது அறிமுகப்படுத்தி இருக்கிறது? வள்ளுவரை பற்றிய அவருடைய குரல்களை பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளுக்கு நாம் மனப்பாடம் செய்ய வைத்தோம், அதை பிள்ளைகளுக்கு பொருள் கற்றுக் கொடுத்தோம், அதை பேருந்துகளில் எழுதி வைத்தோம், அது மக்கள் பார்வையில் படக்கூடிய இடங்களில் எல்லாம் எழுதி வைத்து அந்த கருத்துக்கள் பரப்பப்பட்டதன் விளைவாக இவ்வளவு அருமையான பல கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள் என்று வள்ளுவருடைய செய்தி நினைவு கூறப்படுகிறது. அப்போ ஒரு கருத்தை பேசுவதன் வழியாக, கருத்துக்களை பிரச்சாரம் செய்வதன் வழியாக ஒரு மனிதருடைய நினைவை போற்ற வேண்டுமே தவிர அவருக்கு சிலை வெடிப்பதன் வழியாக நினைவு எப்படி போற்றப்படும்? அப்படி நினைக்கிறார் வைக்கிறவர்கள் எல்லாம். அவர் பேசுகிற காலம் வரைக்கும் அந்த சிலை இருந்தால் அது நினைவாக இருக்கும், அவ்வளவுதான். அந்த சிலை சொன்ன செய்திகளை, அந்த சிலைக்கு உரியவர் சொன்ன செய்திகளை எடுத்து சொல்லுகிற ஆட்கள் இல்லாமல் போய்விட்டால் அந்த சிலை இருப்பதனால் எந்த நினைவும் உலகத்திலே மிச்சமாக இருக்க போவது கிடையாது. தமிழ்நாட்டில் இப்படி ஆயிரக்கணக்கான சிலைகளை காட்டலாம். சில கிராமங்களில் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது,
முன்னால் வாழ்ந்த தலைவர்களுக்கு, சில தியாகிகளுக்கு சிலை வைத்திருக்கிறார்கள். அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க, அந்த சிலைக்குரியவருடைய பெயர் கூட தெரியாமல் பல ஊர்களில் சிலைகள் இருக்கிறது. இது என்ன சிலைன்னு தெரியல, யாரு சிலைன்னு தெரியல, அங்க ஒரு சிலை இருக்குமே அப்படின்னு சிலையை ஒரு லேண்ட்மார்க்காக ஆக்கியிருக்கிறார்கள். லேண்ட்மார்க் ஆக்கியிருக்கிறார்கள். அந்த சிலையினுடைய பெயர் தெரியல, வரலாறு தெரியல. ஏன்? வெறும் சிலையை மட்டும் வச்சிருக்க. அந்த காலத்தில் உள்ளவங்க வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அது பேசப்பட்டது, அந்த நினைவு இருந்துச்சு. பேசுறதுக்கு ஆள் இல்லை, கருத்துக்களை சொல்றதுக்கு ஆள் இல்லை. சிலை வெட்டியாக இருக்கிறது, இடையூறாக இருக்கிறது, போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறது, நடுவில் முச்சந்தியில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இதனால் எந்த பயனும் கிடையாது. அப்ப இந்த மாதிரி நினைவை போற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. சிலை இருந்தால்தான் நினைவு போற்றப்படும் என்று சொன்னால் உலகத்திலேயே இதை தகர்த்தி எறிந்து மிகப்பெரிய வரலாறுகள் பல இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இறைவனின் தூதராக வந்த நபிகள் நாயகம் அவர்களுக்கு இன்றைக்கு உலகத்தில் சிலை இருக்கிறதா? அவர்களுடைய நினைவு பேசப்படாத ஒரே ஒரு நிமிடமேனும் உலகத்தில் மிச்சம் இருக்கிறதா? சிலைகளால் நினைவு போற்றப்படும் என்று சொன்னால் சிலையோ உருவமோ வடிவமோ எதுவுமே கிடையாது. அவர் எப்படி இருப்பார் என்பதை கற்பனையிலே தீட்டிவிட முடியும். அந்த அளவிற்கு வரலாற்றிலே குறிப்புகள் இருக்கிறது. அவருடைய உயரம் குறித்த தகவல், அவருடைய நிறம் குறித்த தகவல், அவர்களுடைய முடியின் அமைப்பு குறித்த தகவல், அவர்களுடைய முடியிலே இருக்கிற நரைகள் குறித்த தகவல் என்று எல்லா அவர்களை பற்றிய அனைத்து தகவல்களும் இருக்கிறது. அதை கற்பனையில கொண்டு வந்து விட முடியும். ஆனால் அவர்களுக்கு என்று ஒரு சிலை இல்லை. இந்த தகவல்கள், செய்திகள் இருக்கிறது, அது பேசப்படுகிறது. உலகம் முழுவதிலும் நபிகள் நாயகத்தினுடைய பேச்சு, அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. 24 மணி நேரத்தில் எந்த நிமிடமும் அவருடைய பெயர் உச்சரிக்கப்படாமல் உலகத்தின் ஏதாவது ஒரு பகுதியில் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா 5 நேரம் பாங்கு சொல்லுகிற பொழுது, தொழுகைக்காக வேண்டி பாங்கு அழைப்போடப்படுகிறது. அந்த பூமியினுடைய சுழற்சியில சூரியன் உதிக்கிற நேரத்தில், மறைகிற நேரத்தில், நடுவுச்சியை விட்டு சாய்ந்த நேரத்தில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு ஊர்க்காரர்கள், ஒவ்வொரு பகுதிக்காரர்கள் அந்த மாதிரி நிலையை அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்தந்த நேரத்திற்கு வருகிற பொழுது அங்கே பாங்கு சொல்லப்படுகிறது. பாங்கு சொல்லப்படுகிறது என்றாலே அங்கே நபிகள் நாயகத்தினுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது என்று அர்த்தம். அப்ப 24 மணி நேரமும் உலகத்தில் ஒரு மனிதனின் பெயர் ஏதோ ஒரு இடத்திலாவது உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நபிகள் நாயகம் தானே. அவருடைய புகழ் பேசப்படாத நாள் இல்லை, நேரம் இல்லை, அவரை பற்றிய சிந்தனை செய்யாத நாட்கள் இல்லை என்கிற அளவிற்கு அவருடைய புகழ் வியாபித்திருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு ஒரு சிலை உண்டா? அவர்களுக்கு ஒரு உருவம் உண்டா? வடிவம் உண்டா? அந்த வடிவம் உலகத்திலே வடிக்கப்பட்டிருக்கிறதா? இல்லையே. அப்ப இதை விட ஒரு பெரிய சான்று என்ன தேவைப்படுகிறது? ஒரு சான்று தேவை கிடையாது. அப்ப இதை வைத்துக் கொண்டு மதிப்பது என்ற முடிவுக்கு நாம வர வேண்டிய அவசியமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த சிலைகள் சமூகத்திற்கும் மக்களுக்கும் மக்களுடைய அறிவுக்கும் கேடாகத்தான் அமைந்திருக்கிறது. உலகத்திலே மனிதர்களின் சிலைகள் அகற்றப்பட வேண்டும். சிலைகளே இருக்கக்கூடாது. சிலைகளால் கேடுகள் தான் உண்டாகிறது. இப்ப இந்த பிரச்சனை வந்திருக்குதே, சிலையினால் வந்த பிரச்சனை தானே. தலையை வெட்டிய உடனே இன்னொரு சமுதாயம் என்ன நினைக்கிறது? நம்முடைய தலைவரை அவமதித்து விட்டதாக நினைக்கிறதே. இவர்கள் இப்படி நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அந்த வேலையை செய்தார்கள். அப்ப அவர்கள் இவர்களுடைய உணர்ச்சியை தூண்ட நினைக்கிறார்கள். உணர்ச்சி தூண்டப்பட்டு விட்டது. இரண்டு தனி மனிதர்களுக்கு இடையிலான பிரச்சனை இரண்டு சமூக பிரச்சனையாக மாறி 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 ஒருவரை அடித்துக் கொள்ளவும் வெட்டி கொள்ளவும் மனித உயிர்களை ஓட்டிக் கொள்வதற்கும் காரணமாக அமைந்திருப்பது எது? பெரியார் சொன்னார். என்ன சொன்னார்? அதிகம் சிலைகள் பெருகுவது விபத்துக்களும் கலவரங்களும் பெருகுவதற்கு வழிவகுக்கும் என்று சொன்னார். உண்மைதான். சிலைகள் பெருக பெருக விபத்துக்கள் பெருகும், சிலைகள் பெருக பெருக கலவரங்கள் தான் பெருகுகிறது. ஏனெனில் எந்த மனிதனும் அவன் சார்ந்த தலைவனை சிலையாக பார்த்து மதிக்கிறான். அவனுடைய கருத்துக்கு எதிர் கருத்துடைய தலைவர்களின் சிலைகளை வெறுப்பாக பார்க்கிறான். அதை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறான். ஒருவர் இப்படி நினைப்பதற்கு அடையாளமாக குறியீடாக இந்த சிலைகள் இருக்கிற பொழுது அந்த சிலைகள் மீது தாக்குதல் உலகத்திலே உயிர்கள் மீதான தாக்குதலாக பரிணாம வளர்ச்சி அடைந்து விடுவதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சோகத்தை உலகத்திலே உண்டாக்குகிற சிலைகள் சமூகத்திற்கு ஏன்? சிலைகளின் வழியாக கருத்தை சொல்லத்தானே விரும்புகிறீர்கள். கருத்துக்களை கருத்தாக சொல்லுங்கள், மேடை போட்டு சொல்லுங்கள், புத்தகத்திலே சொல்லுங்கள், எழுத்து வழியாக சொல்லுங்கள், பிரசனங்கள் வழியாக சொல்லுங்கள். அந்த சிலைக்குரியவர் என்ன சொன்னார், அந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்புங்கள். அதை செய்தால் அவருடைய கருத்துக்கள் பரவும், அவருடைய புகழ் நிலை பெறும், அவருடைய நினைவு மக்கள் மத்தியில் நிலை பெறும். அதை விட்டுவிட்டு சிலையாக வடித்து வைப்பதனால் காக்கைகள் எச்சமிடுவதற்கு தானே சிலைகள் பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றன. வேறு என்ன சிலைகளால் இந்த உலகத்திற்கு நன்மை கிடைத்து விட்டது? இன்னும் சொல்ல போனால் அந்த சிலைகளுக்காக வேண்டி மக்களுடைய வரிப்பணம் எல்லாம் வாரி வாரி இறைக்கப்படுகிறது. எத்தனை ஆயிரம் கோடி இந்த சிலைகளுக்காக செலவிடப்பட்டிருக்கிறது. அத்தனை ஆயிரம் கோடிகளும் மக்களின் முன்னேற்றத்திற்காக வேண்டி செலவிடப்பட்டிருந்தால் இந்தியா இன்றைக்கு வளரும் நாடுகளின் பட்டியல் அல்ல, வளர்ந்த நாட்டின் பட்டியலில் இடம்பெற்றிருக்குமா இல்லையா?
சமீபத்தில் ஓராண்டுக்கு முன்னால் இந்திய அரசு ஒரே ஒரு சிலைக்காக செலவழித்த தொகை எவ்வளவு? குஜராத்திலே நர்மதை ஆற்றினுடைய நடுவிலே சர்தார் வல்லபாய் பட்டேலுக்காக நிறுவப்பட்டிருக்கிற ஒரு சிலைக்கு ஏறத்தாழ 3000 கோடி ரூபாயை செலவழித்திருக்கிறது. 3000 கோடி. 56 லட்சம் மக்கள் இரவு நேரத்தில் பட்டினியோடு வயிற்றிலே பசியோடு தூங்க செல்லுகிற ஒரு தேசத்தில் 3000 கோடி வெறும் இரும்புக்காக, சிமெண்டுக்காக, செங்கலுக்காக, கல்லுக்காக, ஒரு மனிதனின் சிலைக்காக செலவிடப்பட்டிருக்கிறது. அதுல என்ன 182 அடி 182 மீட்டர் சிலை, உலகத்தின் மிக பெரிய சிலை என்று சொல்லுகிற பெருமை பாராட்டுகிற அந்த ஒன்றை தவிர பட்டேல் சிலையால் இந்த சமூகத்திற்கு, தேசத்திற்கு அல்லது குஜராத் மாநிலத்திற்கு கிடைத்த நன்மை என்ன? அங்கே ஒரு தொழிற்சாலை கட்டி இருந்தால் பல பேர் வேலை வாய்ப்பை அடைந்திருப்பார்களே. அங்கே ஒரு தோட்டம் துறவுகளை உண்டாக்கி இருந்தால் அங்கிருக்கிற விளைபொருட்கள் மக்களுக்கு உணவாக பயன்பட்டு இருக்குமே. எவ்வளவு செய்திருக்கிறோம். அங்க ஒரு மருத்துவமனை உண்டாக்கி இருந்தால் மக்கள் பயனடைந்து நோய் நிவாரணம் அடைந்திருப்பார்களே. 3000 கோடி என்பது சாதாரண பணமா? எங்கிருந்து வந்தது? யார் வீட்டு பணம்? ஆட்சியிலே போய் அமர்ந்து விட்டால் என்ன வேண்டுமானாலும் முடிவெடுக்கலாம் என்று அவர்கள் முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இத்தனை லட்ச மக்கள் சோத்துக்கு வழி இல்லாமல், வேலைக்கு உத்தரவாதம் இல்லாமல் அல்லாடி கொண்டிருக்கிற சூழலில் இத்தனை 1000 கோடிகளை கல்லிலே கொண்டு போய் செலவிடுவது என்பது இது எவ்வளவு மோசமான, எவ்வளவு வக்கிரமமான, கொஞ்சம் கூட மனிதாபிமானமற்ற, மக்களுடைய துன்பங்களை கண்டுகொள்ளாத ஒரு மிகப்பெரிய நிலை என்பதை யோசித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? ஆப்கானிஸ்தானத்தில் புத்தர் சிலை தகப்பட்டது ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற நிகழ்வு நமக்கெல்லாம் தெரியும். பாமியான் சிலை. அங்கே அந்த பிரச்சனையின் பொழுது அவர்கள் சொன்ன செய்தி என்ன? அது என்ன, அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது, பிரச்சனை இல்லை. ஆனா இத்தனை லட்ச மக்கள், குழந்தைகள் பாலுக்கு வழி இல்லாம ஏங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் வெளிநாட்டில இருந்து பணத்தை கொண்டு வந்து நீ சிலையை பாதுகாப்பேன்னு சொன்னா எங்களுடைய குழந்தைகளின் உயிர் அதைவிட மாட்டோமா? அதற்கு செலவிட வேண்டிய தொகையிலே ஒரு 10% எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு செலவழித்திருந்தால் அவருடைய வயிற்று பசி போயிருக்குமே. இதை கண்டுகொள்ள மாட்டோம், அதைத்தான் கண்டுகொள்வோம் என்று சொன்னால் இதை கண்டுகொள்ள வைப்பதற்கு, அதை தகர்ப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்று அந்த அரசு சொன்னது. அதில் இருக்கிற நியாயத்தை மறுத்துவிட முடியும். அது சரியா தவறா, ஏன் செய்தார்கள் என்ற விவாதத்திற்குள்ளே போகவில்லை. நான் தகர்த்ததன் பின்னணியிலே சொன்ன காரணம் என்ன? இதற்காக செலவிடப்படுகிற தொகையில் 1% எங்கள் மக்களின் வயிற்று பசிக்கு நீங்கள் செலவிடலாமே என்ற கேள்விக்கு உலக அரசுகளிடத்திலே, அதற்காக செலவழித்த அரசாங்கத்திடத்திலே பதில் உண்டா? யோசித்து பாருங்கள். அப்ப இப்படி மக்களின் வரிப்பணம் வீணாகிறது, அதன் வழியாக சண்டைகள் பெருக்கெடுக்கிறது, போக்குவரத்துக்கு பல இடங்களில் இடையூறாக இருக்கிறது. இன்னும் ஒருபடி மேலாய் போய் சொல்வதாக இருந்தால் மனிதனுடைய நேர்மையான ஆன்மீக நம்பிக்கைக்கு மிக பெரும் இடையூறாக இருப்பதே இந்த சிலைகள் தான். முன்னோர்களுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட, முன்னோர்களின் பெயரால் நினைவாக உருவாக்கப்பட்ட சிலைகள் தானே பிற்காலத்திலே கடவுளர்களாக மாறி இருக்கின்றன. நிஜமாக கடவுள் சித்திரத்தை வரைந்த யாரையும் இந்த கடவுளை பார்த்துவிட்டு வரைந்திருக்கிறார்களா? இது யாரையும் இழிவுபடுத்துவதற்காகவோ யாரையும் குற்றம் சுமத்துவதற்காகவோ சொல்லுகிற செய்தி அல்ல. எல்லா மதங்களும் ஒத்துக்கொண்டிருக்கிற செய்தி என்ன? கடவுளை கண்டவர் எவரும் இல்லை. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்பது இந்து மதத்தினுடைய போதனை. இறைவன் காண கிடைக்காதவன் என்பது பைபிளுடைய போதனை. பார்வைகள் அவனை சென்றடையாது என்பது திருக்குர்ஆனுடைய போதனை. யாரை? இறைவனை. அப்படியானால் இறைவன் கண்ணுக்கு புலப்படாதவன் என்று எல்லா மதங்களும் சொல்லுகிற பொழுது, அவை இப்படி ஒரு குறிப்பிட்ட வடிவத்திலே, மனித தோற்றத்திலே கடவுளர்களாக உருவாக்கி வணங்கப்படுகிறவர்கள் எல்லாம் யார்? முன்னால் வாழ்ந்து சென்ற மனிதர்கள் தானே அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதானே காலங்கள் செல்ல 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 கடவுள் வழிபாடாக மாறி இருக்கிறது. அதுதான் யதார்த்தம். எத்தனையோ பெரும் தலைவர்கள் கடவுளர்களாக மாற்றப்பட்டு வழிபாட்டுக்குரியவர்களாக மாறி போயிருக்கிறார்கள். தலைவர்கள் தான், மனிதர்கள் தான், நம்மை போல வாழ்ந்து மரித்தவர்கள் தான். மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்றவர்கள் என்பதற்காக வேண்டி சிலை வடிக்கப்பட்டார்கள். ஒரு தலைமுறை, 2 தலைமுறை, 3 தலைமுறைக்குள்ளாக அவர்களுக்கு மேலே பல்வேறு கதைகள், கட்டுக்கதைகள் உண்டாக்கப்பட்டு அவர்கள் கடவுளாகவே சித்தரிக்கப்பட்டு விட்டார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய உதாரணம் இல்லையா? உருவச் சிலைகளை உடைத்தெறிந்தார் என்பது அவருடைய வரலாற்றிலே ஒரு பகுதி. ஆனால் அவரே சிலையாக மாற்றப்பட்டு விட்டார். பிற்காலத்திய வரலாறு. பெரியார் சமீப காலத்திலே நம்மை விட்டு பிரிந்து சென்றவர் பெரியார். ஈவே ராமசாமி பெரியார் தமிழகத்திலே பெரும் புரட்சிகளுக்கு காரணமாக இருப்பவர், பல்வேறு இயக்கத்திற்கு முன்னோடியாக இருப்பவர். அப்படிப்பட்ட பெரியாருக்கு காஞ்சிபுரத்திலே ஏராளமான ஊர்களில் சிலை வைத்திருக்கிறார்கள். வைக்கப்பட்ட ஒரு சிலைக்கு ஒருவர் சூடம் காட்டினார், மணி அடித்தார்.
மணி அடித்தவரிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது என்ன பதில் சொன்னார்? ஒரு நன்றி பெருக்கு என்றார். நன்றி உணர்ச்சி அவர்களுக்கு நிறைய செய்திருக்கிறார். அதற்கு நன்றி கடன். நன்றி எப்படி வெளிப்படுத்துகிறார்? அவரை கடவுளின் ஸ்தானத்திலே வைத்து. கடவுள் இல்லை என்று சொன்னவரே கடவுளின் ஸ்தானத்திலே வைக்கப்பட்டு விட்டார். பல்வேறு ஊர்களில் கடவுள் பெரியாருக்கு சிலை வைத்து விட்டு அடியில எழுதப்பட்டிருக்கிற வாசகத்தை படித்து பாருங்கள். வணக்கத்திற்குரிய பெரியார் சிலை திறக்கப்பட்ட நாள். வணக்கம் என்பதற்கு அவர்கள் வேறு பொருள் கொள்ளலாம், ஆனால் எப்படி புரிந்து கொள்ளப்படும்? இன்றைக்கு அது பேச்சு வழக்கில் என்ன பொருளில் புரிந்து கொள்ளப்படுகிறது? ஒரு தலைமுறை 2 தலைமுறை கடந்தால் எப்படி அது புரிந்து கொள்ளப்படும்? யோசித்து பாருங்கள். அவை இதுதான் இந்த ஆன்மீக ரீதியான ஒரு மிகப்பெரிய சரிவுக்கு பின்னடைவின் காரணங்களில் ஒன்றாக சிலைகள் இருக்கின்றன. அதனால் தான் நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய மரண நேரத்திலே உலக மக்களுக்கு எச்சரித்த போதனைகளில் மிக முக்கியமான ஒரு போதனை இந்த சிலை உருவாக்கத்திற்கு எதிரான போதனை, எச்சரிக்கை. லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, நபிகளார் மரணிப்பதற்கு சில தினங்களுக்கு முன்னால் உதிர்த்த வார்த்தைகள் இவை. நசாராக்களையும் யூதர்களையும் அல்லாஹ் சபிக்கட்டுமாக. இத்தகது குபூர் அம்பியாயி மசாஜிதா, தங்களின் நபிமார்களுடைய தங்களது இறை தூதர்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கினார்கள். அந்த வணக்க ஸ்தலங்கள் எப்படி உண்டாக்கப்பட்டன? அவர்களுடைய ஓவியங்களால், அவருடைய உருவங்களால், அவருடைய சிலைகளால் உருவாக்கப்பட்டன. அது மாதிரி உண்டாக்கினா சூரா, ஒரு நல்லடியார் மரணித்து விட்டால் அதுக்காக ஒரு கட்டடம் கட்டுறது, அந்த ஓவியங்களை வரைகிறது. உலாய்க்கு ஷிராருல் ஹல்க இந்தல்லாஹ், இவர்கள் தான் அல்லாஹ்வின் படைப்பிலே மகா மோசமானவர்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் எச்சரித்தார்கள். எச்சரித்ததன் பின்னணி என்ன? நான் இறந்துட்டோம்னா எனக்கு நீ சிலையை வடிச்சிடாத, உருவத்தை வச்சிடாத. நீ சொல்ல போனால் உலகத்துல எல்லாருமே தங்களுக்கு உரியவர்களை சிலையாகவும் பிறருக்கு உரியவர்களை சிலையாகவும் பார்ப்பதிலே தான் பாகுபாடு காட்டுவார்கள். சிலைகளை வெறுக்க மாட்டார்கள். தனக்கு உரியவன் தன்னுடைய தலைவன் சிலைவனாக இருக்க வேண்டும், சிலையிலே வடிக்கப்பட வேண்டும். தன்னை எதிர்க்கிறவன் அல்லது தான் எதிர்க்கப்படுகிற தலைவன் ஒருவன் சிலைகள் இருக்கக்கூடாது என்பதுதான் உலக எதிர்பார்ப்பு. ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் சிலைகளுக்கு எதிராக பிரகடனத்தை அறிவித்தார்கள். எப்படிப்பட்ட பிரகடனம்? தனக்கே சிலை வெடிக்க கூடாது, தனக்கு சிலை வெடிக்க கூடாது என்பது மாத்திரமல்ல, தனக்கு முன்னால் தன்னுடைய மூதாதையர்களில் ஒருவராக இருந்து மரணித்த இறை தூதர் இப்ராஹிம் அவர்களுக்கு, இறை தூதர் இஸ்மாயில் அவர்களுக்கு எழுப்பப்பட்டிருந்த சிலைகளையும் தாமே உடைத்தெறிந்தார்கள். தன்னுடைய முன்னோருக்கான சிலைகளை தாமே உடைத்தெறிந்த தலைவராக நபிகள் நாயகம் இருக்கிறார்கள். காரணம், அது ஏற்படுத்துகிற விளைவு என்ன என்று யோசிக்கிறார்கள். மக்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள்? சிலை வழிபாடு கூடாது என்று சொன்னவரை சிலையாக வைத்து வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். அப்படியானால் உடை, அது நம்முடைய முன்னோராக நம்முடைய பாட்டராக இருந்தாலும் சரிதான் என்று சொல்லி உடைத்து காட்டினார்கள். சிலைகள் உடைக்கப்பட வேண்டும், சிலைகள் அகற்றப்பட வேண்டும். உடைக்கப்பட வேண்டும் என்றால் இப்படி உடைப்பது அல்ல, இது சண்டைக்காக உடைப்பது, அவமதிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே உடைப்பது. உடைப்பது என்று சொன்னால் அதை நம்புகிற மக்கள், மதிக்கிற மக்களை அதை அகற்ற வேண்டும். சிலைகள் இல்லாத உலகத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் சிலைகளை உருவாக்குகிறவர்கள் அந்த சிலைகளை யாரோ ஒரு தலைவருக்காக உண்டாக்கினாலும் தன்னுடைய பெயரை பொறிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய சிலைகள் உண்டாக்கப்படுகின்றன. அவர் போல் நிலை பெறுதோ இல்லையோ, தாம் போல் நிலைநாட்டுறதுக்கு சிலையில ஒரு வழி இருக்குதா, அப்படித்தான் தேடுகிறார்கள். ஆரம்பத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கருணாநிதி அவர்கள் வள்ளுவர் கோட்டம் கட்டினார். வள்ளுவருக்கு கோட்டம் கட்டி திறப்பு விழாவிற்கு தேதி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இந்திரா காந்தி அரசாங்கத்தால் திமுக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது. ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டு அவர் ஆட்சியில் இல்லாத நேரத்திலே வள்ளுவர் கோட்டம் திறக்கப்படுகிறது. இடையிலே நடைபெற்ற நிகழ்வு என்ன? வள்ளுவர் கோட்டத்தை கட்டியவர், உருவாக்கியவர், அடிக்கல் நாட்டியவர் கருணாநிதி என்கிற அந்த அவருடைய அந்த கல்வெட்டு, அவருடைய பெயர் அங்கிருந்து அகற்றப்படுகிறது. அவர் தான் செஞ்சார், ஆனால் அவர் பெயர் வந்துடக்கூடாது என்பதற்காக அகற்றப்படுகிறது. அவர் என்ன பண்ணுகிறார்? அதற்கு பிறகு நடைபெற்ற ஒரு பிரச்சனையில அண்ணாவிற்கு சிலை வைப்பதற்காக முயற்சி எடுக்கிறார். அண்ணா சாலையிலே அனுமதி கேட்கிறார். எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் அனுமதி மறுக்கப்படுகிறது. வள்ளுவர் கோட்டத்திற்கு அருகிலே அவருக்கு இடஒதுக்கி தரப்படுகிறது. அங்கே ஒரு அண்ணா சிலையை அவர் கட்டுகிறார். கட்டிவிட்டு வள்ளுவர் கோட்டத்திற்கு அருகிலே வைத்த அந்த அண்ணா சிலையில இவர் ஒரு கருத்தை பதிவு செய்தார். எப்படி? வள்ளுவர் கோட்டம் கண்ட கலைஞர் கருணாநிதி எதை கட்டினது? இந்த அண்ணா சிலையை கட்டினது யாருன்னு கேட்டா கருணாநிதின்னு போடணும். அது எப்படி? வள்ளுவர் கோட்டத்தை கட்டினவர் நான் தான்றத அந்த அண்ணா சிலை வழியாக பக்கத்தில் இருக்கிற வள்ளுவர் கோட்டத்தை கட்டினது நான் என்கிற கருத்தை உள்ளே கொண்டு வந்தார். இது அவருக்காக சொல்லப்படுவதில்லை, இது கட்சி சார்ந்து பேசுவதற்காக வேண்டி சொல்லுகிற செய்தி அல்ல. இது எல்லா மட்டங்களிலும் இப்படித்தான் இருக்கிறது, எல்லா கட்சிகளிலும் இப்படித்தான் இருக்கிறது.
அப்ப இந்த மாதிரியாக தங்களின் பெயர்களை நிலைநிறுத்த பலரும் பெரும் தலைவர்களுடைய பெயர்களை சிலைகளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் சிலைகள் பெரும் பிரச்சனைகளுக்கு வித்திட்டு கொண்டே இருக்கிறது. காலாகாலமாக சண்டைகளுக்கு, யுத்தங்களுக்கு, கலவரங்களுக்கு, பல கிராமங்கள் தீயரிக்கப்பட்டதற்கு, பல பேர் மானபங்கப்படுத்தப்பட்டதற்கு, பல உயிர்கள் சேதப்படுத்தப்பட்டதன் பின்னணியிலே சிலை இருக்கிறது. மக்களின் பொருளாதார விரயம் ஒரு பக்கத்திலே, சண்டை சச்சரவுகள் ஒரு பக்கத்திலே, காவல்துறையினுடைய நேரம் உழைப்பு வீணாவது ஒரு புறத்திலே, நீதிமன்றத்தினுடைய நேரங்கள் வீணாவது ஒரு புறத்திலே என்று சிக்கல்களுக்கெல்லாம் காரணமாக இருப்பது சிலைதானே. அந்த சிலைகளை ஏன் வைத்துவிட்டு அதை பாதுகாப்பதற்கு இவ்வளவு ஏற்பாடுகளையும் செலவீனங்களையும் செய்ய வேண்டும்? சிலைகளை அகற்றிவிட்டால் போலீஸுக்கு அந்த வேலை மிச்சம், நீதிமன்றத்திற்கு அந்த வேலை மிச்சம், அதற்காக செலவிடப்பட்ட தொகை மிச்சம், அதை வைத்துக் கொண்டு உண்டாகிற பிரச்சனைகள் மிச்சம் என்று சொல்லி நாடு அந்த பிரச்சனையினால் எழுகிற ஏராளமான சிக்கலில் இருந்து தன்னை காத்து கொண்டு ஒரு அமைதி தேசமாக பயணிக்க முடியும் தானே. எனவே சிலைகள் இல்லாத உலகம்தான் நமக்கு தேவை. அதை நோக்கி நாம் பயணிப்போம். ஒருவருடைய புகழை பேச, ஒருவருடைய நினைவை நிலைநாட்ட விரும்புகிறவர் அவர்களின் கருத்துக்களை பேசட்டும். அவர் சொன்ன செய்திகளை மக்கள் மத்தியிலே பிரச்சாரமாக முன்னெடுக்கட்டும். அதன் வழியாக தாம் யாரை மதிக்கிறார்களோ, என்ன கருத்துக்களை, என்ன தலைவரை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறார்களோ அந்த தலைவரை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கட்டும். வெறும் சிலைகள் வழியாக சொல்ல நினைப்பது, சொல்லுகிற காலம் வரைக்கும் அந்த சிலை என்ன என்பது புரியும். சொல்லுகிறவர்கள் அழிந்து விட்டால், சொல்லுகிறவர்கள் இறந்து விட்டால், சொல்லுகிறவர்கள் இல்லாமல் போய்விட்டால் அந்த சிலைகள் சமூகத்திற்கு கேடாக மாறி போய்விடுகிற சூழல் தான் அதிகம் இருக்கிறது என்பதை அரசும் பொதுமக்களும் உணர்ந்து அதற்கேற்ப நடந்து கொண்டோம் என்றால் இது போன்ற சிக்கலில் இருந்து நம்மை காத்துக்கொள்ள முடியும். எல்லாம் வல்ல இறைவன் அப்படி புரிந்துணர்வோடு வாழுகிற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக.